ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் ரைஸ் அண்ட் ஷைன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பெப்பர் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யணுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 வெங்காயம் 1 தக்காளி எடுத்துக்கலாம். இப்போ அதை நீட்டாக நறுக்கி வச்சுக்கலாம். ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ்லேயும் 1 தக்காளி கொஞ்சம் பெருசாகவும் எடுத்துக்கோங்க. அடுத்து 1 தக்காளியை நீட்டாக அரிஞ்சிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீட்டாக வெட்டி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை வதக்க ஆரம்பிச்சுக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாற அளவுக்கு அதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்ச தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நமக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் 1/2 கிலோ சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கனை ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சிக்கன் மசாலா கூட கோட் ஆகட்டும். இப்போ நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இதை எடுத்துக்கலாம். இப்போ கலரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சிக்கனில் நம்ம இன்னும் தண்ணி சேர்க்கலை, அது ஆல்ரெடி சிக்கன்லேயே இந்த தண்ணி தான். இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சின்ன கிளாஸில் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். இப்போ திறந்து பார்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நமக்கு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் ஆகி சிக்கன் நல்லா ஃப்ரை ஸ்டேஜில் கிடச்சிருக்கு. பெப்பர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு கலர்ஃபுல்லான பெப்பர் சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பெப்பர் ஃப்ளேவர் போகிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் மூடி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.